வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் உள்ள தொழிற்சாலையின் கழிவுகளாலும் குடியிருப்பு கழிவுநீராலும் பாலாறு முற்றிலும் மாசடைந்து கிணறுகளில் நுரை பொங்கி வருவதை கண்டித்து விவசாயிகள் இன்று மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள சில தொழிற்சாலைகள் தங்களின் கழிவுகளை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நேரடியாக பாலாற்றில் திறந்து விடுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்பட்டு கடந்த சில நாட்களாக மின் மோட்டார்களை இயக்கும் போது விவசாய கிணறுகளில் இருந்து நீர் நுரை பொங்கி வெளியேறுகிறது. பாலாற்று படுகையில் உள்ள தென்னை மரங்கள் நோய்வாய்ப்பட்டும் கால்நடைகள் கூட குடிக்க முடியாத அளவிற்கு நீர் நஞ்சாக மாறியும் உள்ளதாக கூறி விவசாயிகள் மாவட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பாலாற்று படுகை விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இன்று வாணியம்பாடியில் உள்ள தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். வணக்கம், வடிவேல் சுப்பிரமணியன், பாலாறு பாதுகாப்பு கூட்டியக்கம். இப்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஓடுற அந்த பாலாறு 50 கிலோமீட்டர் நீளத்துக்கும் மிகப்பெரிய அளவில் மாசடைஞ்சு கிடக்குது. என்னென்னா ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லாருமே தங்களுடைய திடக்கழிவுகளும் திரவ கழிவுகளையும் நேரடியாக பாலாத்தில் கலக்கிறாங்க. அதுபோக மழைக்காலம் வந்துட்டால் இந்த தொழிற்சாலைகள் மொத்த பேரும் தங்களுடைய கழிவு நீரை நேரடியாக பாலாத்தில் திறந்து விடுறாங்க. இது போக ஒவ்வொரு கம்பெனிகளுக்குள்ளேயும் கிணறுகள் வெட்டி வச்சு கிணறுகளில் நேரடியாக கலக்கிறாங்க. ஒரு 50,000 லிட்டர் தண்ணியை அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா 5,000 லிட்டர் இதுக்கு அனுப்பிட்டு மறுசுழற்சிக்கு அனுப்பிட்டு மீதிய கிணத்துலையும் போர்வெல்லையும் கலந்து விடுறாங்க. இதனால் வாணியம்பாடி சுற்று வட்டாரத்தில் இருக்க ஆணியம்பாடி, ஆம்பூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா நிலத்தடி நீர் கிணறு, போர்வெல் எல்லாமே மாசடைஞ்சிருக்கு. விவசாயத்துக்கு தகுதி இல்லாத ஒரு இடமா மாறி இருக்கு. பாலாறு ஒரு காலத்தில் முப்போகம் விளைஞ்சது. இந்த பாலாற்று படுகை விவசாயத்தை, கரும்பு விவசாயத்தை நம்பி பாலாற்றங்கரையில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் மட்டும் 3 சர்க்கரை ஆலைகள் இருந்தது. அதில் 2 சர்க்கரை ஆலைகள் கரும்பு உற்பத்தி இல்லைன்னு நிறுத்திட்டாங்க. 3வது சர்க்கரை ஆலை கேத்தாண்டப்பட்டிக்கு வெளி மாவட்டங்கள்லேருந்து கரும்பு கொண்டு வர ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ ஒரு போகம் கூட விளையிறதுக்கு வழி இல்லாமல் இன்னைக்கு தென்னை விவசாயத்தை மட்டுமே நம்பி பாலாற்று படுகை விவசாயிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தென்னையும் கால்நடையும் இன்னைக்கு நிலத்தடி நீர் கெட்டு போனதால தென்னை விவசாயமும் அழிஞ்சு போகிற சூழ்நிலையில் இருக்குது. இருக்கிற தண்ணியை கால்நடைகளுக்கும் பயன்படுத்த முடியாத அவலத்தில் கால்நடை வளர்ப்பையும் கைவிட்டு வெளியூருக்கு கூலி வேலைக்கு போக வேண்டிய ஒரு கேவலமான சூழ்நிலை இருக்குது. இவ்வளவுக்கும் காரணமானவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்கள தப்பு பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுற இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம், இது மாசு கட்டுப்பாடு வாரியம் இல்லை, மாசு உற்பத்தி வாரியமாக தான் இருக்குது. இவங்க ஆஃபீஸே மாசுக்குள்ளே தான், சாக்கடைக்குள்ளே தான் இருக்குது. அவங்க ஆஃபீஸை சுற்றி அவங்களால சுத்தம் பண்ண முடியல. இப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் குப்பை கொட்டுறவங்க மேலேயும் திடக்கழிவு கட்டுறவங்க மேலேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத இவங்க எங்களுக்கு தேவையே இல்லை. ஒன்று, இங்கே இருக்கிற அலுவலர்களை மாற்றி நேர்மையாக இருக்கிறவங்களை கொண்டு பணியில் அமர்த்தி எங்கள் பாலாத்தை காப்பாற்றுங்க. இல்லைன்னா தொடர்ந்து போராடுறதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. இன்னைக்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக பாலாறு பாதுகாப்பு கூட்டு இயக்கத்தின் சார்பாக சின்ன அளவில் செஞ்சுருக்கோம். தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சாம்பிள் எடுத்துகிட்டு போகிறாங்க. சாம்பிள் எடுத்துகிட்டு போகிறதோட சரி, என்ன நடக்குதுன்னு யாருக்கும் சொல்கிறதில்ல. அதை தொடர்ந்து இதே மாதிரி நடக்கிற பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் திருப்பத்தூர் மாவட்டம் முழுக்க இருக்கிற எல்லா விவசாயிகளையும் சமூக ஆர்வலர்களையும் கூட்டி பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.